ரவுப் உளுக்காளி பகுதியில் ஒரு பழைய கல்குவாரியில் கடந்த வெள்ளிக்கிழமை பாறை சரிவில் புதைந்து காணாமல் போன 30 வயது முகமது ஃபஸ்ருல் இல்லாஹி அப்துல் ரஹ்மானை தேடும் பணி 5 சதுர மீட்டருக்கும் மேலாக இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு தேடுதல் நடவடிக்கைகள் தொடங்கியது என்று ரவுப் தீயணைப்பு மீட்பு இலாக்காவின் தலைவர் ஜலாலுடீன் அப்துல் முபின் கூறினார். நிலச்சரிவு காரணமாக மண் உறுதியற்றதாகவும் சிறிய அளவிலான பாறைகள் தொடர்ந்து சரிந்து விழுவதனாலும் மீட்பு பணியாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டனர். இதுவரை 10 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான இடிபாடுகள் அகற்றப்பட்டுள்ளன. அந்த தொழிலாளி தனது இயந்திரத்திலிருந்து குதித்து தப்பிக்க முயன்றபோது பாறைகளின் அடியில் சிக்கிக் கொண்டார். இந்த சம்பவத்தில் 3 வெளிநாட்டு தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். 70க்கும் மேற்பட்ட தீயணைப்பு இலாக்கா பணியாளர்கள், காவல்துறையினர், மேலும் பொது பாதுகாப்பு படை பணியாளர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி JBPM பயிற்சி பெற்ற மோப்பனாய் டென்டி இந்த தேடுதல் நடவடிக்கைக்கு உதவி வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.